சிந்து நதிநீர் விவகாரம் தொடர்பாக பாகிஸ்தானை மிக கடுமையாக இந்தியா விமர்சித்துள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் ஆதரவு அளிக்கும் வரை தண்ணீர் பகிர்வு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மேலும் பாகிஸ்தான் முதலில் மனித உயிர்கள் குறித்து யோசிக்க வேண்டும் எனவும் சாடியிருக்கிறது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்திலிருந்து விலகியது அனைவருக்கும் தெரியும். இந்தியா இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கும் என்று பாகிஸ்தான் துளியும் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போது முதலே தொடர்ந்து சர்வதேச அரங்குகளில் எந்த ஒரு தவறும் செய்யாதது போல பாகிஸ்தான் புலம்பி வருகிறது. இப்போதும் ஐநா சபையில் அப்படித்தான் இந்தியாவை குற்றம் சாட்ட பாகிஸ்தான் முயன்றது. இதற்கிடையே ஐநா சபையில் ஓவராக பேசிய பாகிஸ்தானை இந்தியா வெளுத்து வாங்கியுள்ளது. பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு அளிக்கும் ஆதரவை உறுதியாக முடிவுக்கு கொண்டு வரும் வரை அவர்களுடன் ஜீரோ நீர் ஜீரோ பேச்சுவார்த்தை என்ற கொள்கையை பின்பற்றப் போவதாக இந்தியா அறிவித்துள்ளது. உலக நீர் தின நிகழ்வில் ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ஹரிஷ் பர்வதனேனி இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பாகிஸ்தான் விவகாரத்தில் இந்தியாவின் தெளிவான நிலைப்பாடு மீண்டும் உலக நாடுகளுக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 22 பகல்காமின் பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் 26 அப்பாவி இந்திய சுற்றுலா பயணிகளை கொன்றனர். அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக இந்தியா அறிவித்தது. கடந்த காலங்களில் இந்தியா இப்படி ஒரு முடிவை எடுத்ததே கிடையாது. அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாலேயே இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. பாகிஸ்தானிடம் பலமுறை இந்தியா கோரிக்கை விடுத்த பிறகும் கூட தீவிரவாதத்திற்கு ஆதரவாக இருப்பதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை. இதனால் பாகிஸ்தானிற்கு தண்ணீர் தர முடியாது என்று இந்தியா தெளிவாக இருக்கிறது. ஐநா சபையில் பர்வதனேனி பேசும்போது என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், பாகிஸ்தான் ஒப்பந்தங்களை விட மனித உயிரை மதிக்க வேண்டும். 65 ஆண்டுகளுக்கு முன்பு நம்பிக்கை, நல்லெண்ணம் மற்றும் நட்புடன் இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. ஆனால் பாகிஸ்தான் பல ஆண்டுகளாக ஒப்பந்தத்தின் நோக்கத்தை மீண்டும் மீறி வருகிறது. 3 போர்களை தொடங்கி இந்தியர்களுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தியுள்ளது. பகல்காம் தாக்குதலை பொறுத்தவரை அது லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாத குழுவின் தலைவர்கள் மற்றும் பாகிஸ்தானின் ISI உளவு பிரிவின் வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவுடன் தான் நடத்தப்பட்டது என்பதை நாங்கள் உளவுத்துறை அமைப்புகள் மூலமாக கண்டறிந்துவிட்டோம். எங்களது பொறுமையும் பெருந்தன்மையும் பாகிஸ்தானின் போக்கை மாற்றவே இல்லை. மீண்டும் மிக தெளிவாக சொல்கிறேன், இந்தியாவுக்கு எதிரான எல்லை தாண்டிய அனைத்து பயங்கரவாதத்திற்கும் பாகிஸ்தான் ஆதரவளிப்பதை முழுமையாக நிறுத்தும் வரை ஒப்பந்தம் நிறுத்திதான் வைக்கப்படும். வேறு வழி இல்லாமலேயே இந்த முடிவை நாங்கள் எடுத்துள்ளோம். நாங்கள் சரியாக திட்டமிட்டே சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தினோம். இது பாகிஸ்தானுக்கு குறிப்பிடத்தக்க பொருளாதார மற்றும் விவசாய தாக்கங்களை ஏற்படுத்தும். இது முந்தைய ராஜதந்திர அல்லது இராணுவ நடவடிக்கைகளை விட மிக பயனுள்ளதாக இருக்கும். ஒப்பந்தங்களின் புனிதத்தன்மை பற்றி பேசுவதற்கு முன்பாக பாகிஸ்தான் மனித உயிரின் புனிதத்தன்மையை நிலைநிறுத்த வேண்டும். பயங்கரவாதத்தை தனது அரசின் கொள்கையாக பயன்படுத்துவதை உடனடியாக நிபந்தனையின்றி கைவிட வேண்டும் என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். Subscribe to One India and never miss an update.